ஸோ இப்போ அனாமதேய கட்சி கடப்பாம்பூச்சி கட்சின்னு வச்சுங்க, அதுக்கு பேர் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது. பாகிஸ்தான் ராணுவம் வந்து உள்ளே இறங்கி பல பேரை வந்து சுட்டு கொண்டிருக்கின்ற செய்திகளாக இருக்குது, பல பேர் காணவில்லை என்று. பாகிஸ்தான் ராணுவம்ன்றது ஒரு தேர்ட் ரேட்டட் ஒரு மிலிட்ரி உலகத்திலேயே. கரப்பாம்பூச்சி வெளியிலேருந்து பணம் வந்தது அப்படின்றது வந்து உண்மை. அது கட்டார்லேருந்து. இன்னொன்று வந்து இப்போ ஈரான் அமெரிக்கா கொஞ்சம் சைலண்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. சைலண்ட்லாம் இல்லை, வயலண்ட்டாக போயிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் சம்மடி வாங்கிட்டு இருக்காங்க. கரப்பாம்பூச்சி முன்னாடி சண்டை போட்டுனுக்குது, சைடில் இவர் நின்று நீ எல்லாம் வாப்பா என் கூட அப்படின்னு கூப்பிடுறாரு ராகுல் காந்தி. இது தேவையில்லாத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரையும். கிளர்ச்சியாளர்களை வந்து இந்தியா உருவாக்குறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு, அது எப்படி சார்? சரி, எப்படி எல்லா ஊர்லேயுமே அதாவது முண்டமா கால் இல்லாத ஒரு நாய் இருந்தது, அதுதான் பாகிஸ்தான் என்னை பொறுத்த வரையும். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் தேர்தல் நடக்க இருக்கின்றது, 2 கட்டமாக நடக்க இருக்கின்றது. அதுக்குள்ளே வந்து கிளர்ச்சியாளர்கள் பல்வேறு கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பாகிஸ்தான் இராணுவம் வந்து உள்ளே இறங்கி பல பேரை வந்து சுட்டு கொண்டிருக்கின்ற செய்திகளாக இருக்குது, பல பேர் காணவில்லை என்றும் செய்தி இருக்குது. அது என்ன சார் ஃபுல் நியூஸ் என்ன சார்? 80 பேர் செத்துருக்காங்க. அதாவது 70லேருந்து 80 பேர் அளவுக்கு அஃபிஷியல் ஃபிகர்ஸ் வந்து செத்து போனவங்களோட லிஸ்ட் இருக்குது. காணாமல் போனதெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்குது. அது பலுச்சிஸ்தானில் எப்படி இதே மாதிரி தான். பலுச்சிஸ்தான்லேயும் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போவாங்க. இந்த துரந்தர் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் 2வது பார்ட்டில் முடியும் போது கூட பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற செய்தி. பலுச்சிஸ்தான்ன்றது பாகிஸ்தானில் சேராத ஒரு தனியான ஒரு நாடு தான். கான் ஆஃப் கலாட் அப்படின்னு இருந்தது. எப்படி காஷ்மீரும் அதே மாதிரி அதை வலுக்கட்டாயமாக சேர்த்து அதுக்கப்புறமா மாநிலமாக வரையறுத்து அது பலுச்சிஸ்தான்றது மிகப்பெரிய மாகாணமாக பாகிஸ்தானில் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கலை. அதே மாதிரி தான் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்றது தனி நாடு அப்படின்றாங்க அவங்க. அதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர் அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள் சொல்லுது. ஆனால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்றது தான் கரெக்டான பேர். ஏன்னா அவன் வந்து ஆக்கிரமிப்பாளர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ சரி, இவ்வளோ நாள் எலெக்ஷன் எப்படி நடந்தது, இப்போ ஏன்டா பிரச்சனை அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானோட கண்ட்ரோல்லையும் இல்லை, அது அதாவது தனியான நாடும் அல்ல, பாகிஸ்தானோட ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நிலம் அப்படின்னு நிலப்பரப்புன்னு எடுத்துக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுக்கு மிகப்பெரிய அநீதி இழக்கப்படுது. எப்படி பலோச் பீப்புளுக்கு எப்படி அநீதி இழக்கப்படுதோ அதே மாதிரி காஷ்மீரிகளுக்கும் ஒரு பெரிய அநீதியை பாகிஸ்தான் இழத்திட்டு வருது. என்னென்னா, மொத்த காஷ்மீரி ஒன்றா சேர்த்து உன்னை தனி நாடாக விடுவேன்னு ஒரு சத்தியம் பண்ணி தனியாக போகவும் விடாமல், இந்தியாவோடு சேர விடாமல், பாகிஸ்தானோட இராணுவம் சார்ந்து அமெரிக்காவுடைய இம்போஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க உள்ளே இறக்கி, சைனாக்காரங்களையும் உள்ளே இறக்கி, அங்கே இருந்தக்கூடிய பூர்வக்குடி அப்படின்றவங்க காஷ்மீரிஸ் தான். அது வந்து காஷ்மீர்னாலே லேண்ட் ஆஃப் காஷ்மீரி அவ்வளோதான். ஆமாம், அந்த மொழி பேசக்கூடிய அந்த காஷ்மீரி இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாரையும் புலம்பெயர செய்யுது. அவங்கள வேறு ஊருக்கு தூக்கி போட்டு வேறு ஊரில் இருந்த இவங்களுடைய பத்தான்ஸு பஞ்சாபீஸு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதியை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு அதன் மூலமாக தேர்தல் நடத்தி ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணம். டு பி ஃப்ராங்க், வந்து 1947-48 இருந்த காஷ்மீரியோடைய டெமோகிராஃபி அது இப்போ கிடையாது. ஸோ இப்போ வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு மக்கள் தொகை சார்பு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்றி அமைத்து இப்போ எலெக்ஷன் வச்சா நம்ம ஜெயிக்கலான்ற மாதிரி இவங்க கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க பாகிஸ்தான். அதில் அந்த மாதிரி எலெக்ஷன் நடத்துறதுலையுமே காஷ்மீர் மாநிலத்தை காஷ்மீர் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் காஷ்மீர் மாநிலம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊரில் காஷ்மீரிகளுக்குன்னு சில பர்சன்டேஜ் இது இருக்குது, இடஒதுக்கீடு, வேட்பு மனு தாக்கல் செஞ்சு நிற்கிறதுக்கு. அந்த இடத்துல நிற்க வைக்காத எல்லாரும் யார் வேணா நிற்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன ஆகும், நேச்சுரலி பஞ்சாபிஸ் தான் ஜெயிக்க போகிறான் எல்லா இடத்துலையுமே. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 60% நிலப்பரப்பை கொண்ட ஒரு மாநிலம்னா பலோச்சிஸ்தான். அதோட ரெப்ரசன்டேஷன் 20 பேர். பஞ்சாப்ன்றது தமாத்தூண்டு ஒரு மாநிலம், அதில் 170 பேர் இருக்கிறான். சிந்தில் ஒரு கணிசமான, இப்போ பஞ்சாபியும் சிந்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஜெயிச்சாலே போதும், பாகிஸ்தான் ஆளலாம். பஞ்சாபில் யார் ஜெயிப்பானா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பஞ்சாபிஸ். பாகிஸ்தான் பஞ்சாபிஸ்னால் ஒன்று சிக்குங்கன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது இந்த சீக்கிய அதெல்லாம் கிடையாது, பேர் தான் அது வந்து பஞ்சாப். பாகிஸ்தானில் அங்கே இருக்கிற சீக்கியர்லாம் அடித்து தெரிச்சாச்சு, பாதி பேர் கொண்டு புதைச்சாச்சு. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, அங்கே இருக்கிறவங்களாம் முஸ்லீம்ஸ் தான். ஆனால் ஒரு காலத்தில் பஞ்சாபாக இருந்த
அந்த ஜாதி ஆதிக்க ஜாதியாக இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாபின்னு வச்சுங்க. ஸோ அவங்களுடைய ஆட்சி தான் எல்லா இடத்துலையும் நடக்கணுன்ற எண்ணத்தில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இது வரைக்கும், அதாவது 1990 வரைக்கும் அவங்க மேப்லேயே கிடையாது, பாகிஸ்தான் மேப்லேயே கிடையாது. 90க்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இப்போ நம்ம லாப்ரடார் நாய் காமிப்பான், பாகிஸ்தான் மேப்புன்னு சொன்ன உடனே நம்ம பையனை கொண்டு காமிச்சிங்கன்னா லாப்ரடார் நாய் போட்டு பார்த்தியா லாப்ரடார் நாய் மாதிரியே இருக்குது பாரு பாகிஸ்தான் சொல்லுவோம். அப்படி கிடையாது, அதில் மூக்கே இல்லாத ஒரு நாய் இருக்குதுன்னா அதுதான் பாகிஸ்தான். ஓகே, அதே மாதிரி பின்னாடி கால் இருக்குல்ல அதுவும் பலூச்சிஸ்தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம பலோச்சி பிரதர்ஸ் கேட்டிங்கன்னா அது நான் என் ஊரே கிடையாது போடான்னு பாதி, அதாவது முண்டமாக கால் இல்லாத ஒரு நாய் இருந்ததுன்னா அதுதான் பாகிஸ்தான் என்னை பொறுத்த வரையும். இதை நான் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். மூக்கு வந்து இந்தியாவுடைய பகுதி, ஒருங்கிணைந்த பகுதி, அந்த பகுதியில் தான் இவனுங்க எலெக்ஷன் மேப்லாம் கூட வந்து நம்ம காட்டுற மேப்ல இது கிடையாது. அதான் அவனுக்கு வெலகாரம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். அந்த மாதிரி 90 வரைக்கும் அவனே ஒத்துக்கல, அவனோட ஸ்டாம்ப்லே கிடையாது. நீங்கள் பாகிஸ்தானோட மேப்பு 1990க்கு முன்னாடி வந்த ஸ்டாம்பில் பாகிஸ்தான் நாய் சொன்னல, அந்த நாய் மூஞ்சி இல்லாத மாதிரி தான் பாகிஸ்தானுடைய மேப் இருந்தது. அவன் ஊர் ஸ்டாம்ப்லேயே, நான் எதுவும் சொல்லலை, அவன் ஊர் காயின்லேயுமே அப்படி தான் இருந்தது. இப்போ தான் வந்து அமெரிக்காக்காரன் சொல்லி அட்ரா நீ உந்து எல்லாமே உந்துதான்னு சொல்லி அது மாதிரி சேர்த்து வச்சு இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையும் அவனோட ஒருங்கிணைந்த சரி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒருங்கிணைந்த பகுதின்னு காமிச்சினா தனிநாடு தரேன்னு சொன்னியே அது எந்த கணக்கில் சேர்ப்பேன்? இந்த கேள்வி ஜனங்க கேட்குறாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஜனங்க கேட்குறாங்க. கிளியர் டிவைடு தெரியுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் இருக்கு இல்லையா, இந்தியாவோட ஒருங்கிணைந்த இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கு இல்லையா, நம்மளோட ஆளுமைக்கு உட்பட்டு அவனோட ஆக்கிரமிப்பு இல்லாமல், ஆளுமை ஆக்கிரமிப்பு வித்தியாசம் பாருங்க. ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கிறதுல வளர்ச்சி இருக்குது, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. அப்படி இது ஆர்டிகல் 370 தூக்கின பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம் மேலும் உயர்ந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிறத இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்லை, உண்மையிலேயே இந்த பக்கம் பச்சையாக இருக்குது. சார் இப்போது இந்த பிஓகேக்கு வந்து இப்போ வந்து பாகிஸ்தானும் வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் இல்லாமல் இருக்குன்னா இப்போ அதை யார் தான் கவர்ன் பண்ணுறது? அதுதான் ப்ராப்ளம். அங்கே வந்து தனி கவர்னன்ஸ் கொண்டு வரேன்னு சொன்னாலுமே, இப்போ எலெக்ஷன் நடத்தினாலுமே இவன் ஆள் ஒருத்தன் அங்கே உட்கார போகிறான். சரி ப்ராக்சி, இவனோட ஆள் ஒருத்தன் அங்கே உட்கார வச்சு ஆட்சி செய்ய வச்சு. ஜெலன்ஸ்கி யாரு? ஜெலன்ஸ்கி எப்படியோ அதே மாதிரி தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு பிரைம் மினிஸ்டர் போடு கவர்னர் ஜெனரல் போடு, இதே மாதிரி சும்மா ஓட்ட வேண்டியதான். வெள்ளக்காரன் எப்படி ஆடினா இந்தியாவை, அதே கதை அதே ஸ்டோரி தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. 80 வருஷம் ஆச்சு, இன்னும் மாறவே இல்லை. ஸோ அவன் தனி நாடுமே கிடையாது, தனி மாநிலமும் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி அதான் சொன்ன ஆக்கிரமிப்பு பிரதேசம்ன்றது அப்படிதான். நம்ம சினிமா படத்துலலாம் வந்து ஒரு ஊரை வந்து ஒரு விழா முடிச்சு வச்சிருப்பான், யாராவது வீட்டுக்கு, அந்த மாதிரி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணுமே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தவிர. அது ஒரு தனி நாடாக பார்க்க முடியாது. சரி பாகிஸ்தானோட மாநிலமாக பார்க்கலாமா? அதுவும் கிடையாது, ஏன்னா எம்பி ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஆமாம், ஒமர் அப்துல்லா ஒரு காலத்தில் இருந்தார்ல இங்கே, இனி வேணா ஆர்டிகல் 370 வேணா போராட போகிறேன் இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் எம்பியாக இருந்திருக்காங்களே. எம்பின்னா என்ன? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எந்த பார்லிமெண்ட்? இந்தியாவோட பார்லிமெண்ட்டு. அப்போ இந்தியாவோட பார்லிமெண்ட்டில் உனக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கிற காஷ்மீர் இருக்குல்ல, பாகிஸ்தானில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இங்கே பிரச்சனையே தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொறுப்பே கிடையாது, அதில் இருக்கிற ரிசோர்ஸ் மாத்திரம் வேணும். அந்த இடம் இந்தியாவுக்கு போகக்கூடாது. இந்த ஒரு குழந்தைய வந்து 2 பெண்கள் உரிமை கொண்டாடுவாங்களே, துண்டா போட்டால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் பாகிஸ்தான். இப்போ போனாலுமே பரவாயில்ல, இப்போ நீடிக்குது. இப்போ அங்கே கிளர்ச்சியாளர்லாம் நிறைய பேர் வந்து உருவாயிருக்காங்க, அதெல்லாம் விஷயங்கள் வருது. இப்போ கிளர்ச்சியாளர்களை வந்து இந்தியா உருவாக்குறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு, அது எப்படி சார்? அது சரி, எப்படி எல்லா ஊர்லேயுமே கிளர்ச்சியாளர் இந்தியா உருவாக்கும்? ஏங்க நம்மளுக்கு வேறு வேலையே இல்லையா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும்? சரி, ரொட்டி செய்கிறதுக்கு மாவு இருக்குல்ல, கோதுமை மாவு, அது கிடைக்கல, அதுக்கு இந்தியா காரணமா? வண்டி ஊற்றி ஓட்டணும்ல, பெட்ரோலு இல்லை, கார் ஓட்டணும், வண்டி ட்ரக் ஓட்டணும், டீசல் வேணும், டீசல் இல்லை. இதெல்லாம் யார்? இந்தியா வந்து பிடிங்கிச்சா, இல்லைன்னா இந்தியா கொடுக்கூடாதுன்னு சொல்லிச்சா? அப்போ இந்தியா சொல்லி பாகிஸ்தான் ஆட்சி செய்தா? இதெல்லாம் இல்லைன்னா அவன் போராட வந்தான். அவன் ஒன்றும் என்னை வந்து முதல் ஆரம்பித்தது வந்து இந்த மாவு கிடைக்கல, மாவு மற்ற மாநிலத்துக்கு கொடுத்த மாதிரி பாகிஸ்தானில் நான் சொன்னல பஞ்சாபுக்கும் சிந்துக்கும் சில இடத்துல கொடுத்துருவானுங்க. மற்றவங்களாம் இருந்தால் என்ன செத்தா என்னன்ற மாதிரி தான் ஆட்சி போயின்னு இருக்கு. பலூச்சிஸ்தானுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் சிபிஇசி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அது வழியாக தான் போவோம், முடியறது கில்ஜித் வழியாக தான் முடியும். ஆனால் இவனுங்களையும் 2 பேருமே கண்டுக்க மாட்டானுங்க. ரோடு வந்து சைனாக்காரன் போடுறான், இவனுக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது. மக்கள் இவன் வானான்னு சொல்கிறான், ட்ரெயினை கடத்துவானுங்க பலூச்சிஸ்தானில் தெரியுமா? அதாவது பஸ் ஹைஜாக் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கோம், காரை திருடுறது கேள்விப்பட்டிருக்கோம், ட்ரெயினே கத்திடுவானுங்க. இதுவரையும் நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் கெஞ்சி கொடுத்துருவானுங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஓடுவானுங்க, இவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் அங்கேயும். ஸோ இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும்
அந்த ஊர் ஜனங்க முன்னேறவே முடியாது. ஏன்னா மாற்றாந்தாய் போக்கில் நடத்துகிறாங்க. சரி, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்னு ஒன்று இருக்குது, கைபர் பக்தூன்வான்னு ஒரு மாநிலம் இருக்குது, அப்புறமா பலூச்சிஸ்தான் தனி நாடு கேட்குறான், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், கில்ஜித், ஆசாத் காஷ்மீர் எல்லாம் சேர்ந்து அவன் பிடிச்சி வச்சிருக்கிறான். விடவும் தனியாகவும் விடலை, கூடவும் சேர்த்துக்கல. இது ரொம்ப மோசமான ஒரு செய்கை. அதாவது சொன்னேன், பாகிஸ்தான் அப்படின்றது பஞ்சாப்லேயும் சிந்துலேயும் சில ஏரியாவில் பார்த்தா சேர்த்து ராவல்பிண்டியை தலைநகரமாக வச்சு ஒரு நாடு ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, அந்த நாடு தாக்கு பிடிக்கும். அவ்வளோதான் வருமே தவிர இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் கோதுமை மாவு கிடையாதுங்க, அரிசி பருப்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவன் பொறுத்த வரைக்கும் கோதுமை மாவு அதை வச்சு தான் ஓட்டின்னு இருக்கானுங்க. அதுவுமே இல்லை. பைசா கொடுத்தாலுமே கிடைக்காதுன்ற லெவலில் போகுது. 350 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோலு ரேஷனில் தான் கொடுக்குறான். போட்டால் ஓட்ட முடியல. இந்த பக்கம் பார்க்குறான் அவன் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவன் தானே, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவன் தான். அந்த பக்கம் பார்த்தா வண்டி BMW போடுறதா, டாட்டாவில் சஃபாரியை வந்து துபாயில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி காஷ்மீர்லேயும் டெஸ்ட் பண்ணின்னு இருக்கானுங்க புது வண்டி. ஸோ அது ட்ரக்கை இழுக்குதுன்னா பார்க்குறான்ல அவன். அந்த பக்கம் என்ன பண்ண, நீ வந்து 80 வருஷமாக என்னை வந்து நாசம் பண்ணது போதும், நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க போராடுறாங்க. இதில் எடுத்தவுடனே இந்தியாவோட சேர்த்து வைன்றது வந்து அப்புறமா. இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, அவன் இந்தியாவோட பிரஜை தான். நீங்கள் சொன்னாலும் நான் சொன்னாலும் பாகிஸ்தான்காரனே சொன்னாலும் அவன் பாகிஸ்தான் பிரஜை ஆக மாட்டான், அவன் இந்தியா பிரஜை தான். நான் சொல்கிறது காஷ்மீரி மக்கள், பஞ்சாபிஸ் கிடையாது சார். இப்போ பிஓகேக்கு வந்து தனி கொடி இது போன்ற விஷயங்கள்லாம் தனியாக இருக்கா, இல்லை அவன் பாகிஸ்தானோட எல்லா அதே அதான் சொல்ல தனி ஆசாத் காஷ்மீர் தனி நாடுன்றானே அவன். சரி, நாடுன்னு சொல்கிறான்னா அப்போ அதுக்கு அவனை விட்டுருணும்ல ஃப்ரீயா. அப்போ அவன் என்ன சொல்கிறான், மகாராஜா ஹரி சிங் சொன்னது மொத்த காஷ்மீரி இந்தியாவோட கொடுத்துட்டாரு. அதில் இவன் தான் ஆட்டையை போட்டு உள்ள கூறுக்க பூந்து பாதி வரைக்கும் பிடிச்சி வச்சுட்டு இப்போ உயிர் எடுக்கிறான். முழு காஷ்மீர் நம்மளுது, மேப்பு நம்மளுது தான். ஆமாம், ஏதோ வெள்ளக்காரன் 4 பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வெள்ளக்காரனுக்கு போயிடாது, இல்லைன்னா பாகிஸ்தான் ப்ராக்சியில் ரூல் பண்ண முடியாது. இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவன் எழுந்து போகணும். அதே மாதிரி அங்கே இருந்த காஷ்மீரிகளை திரும்ப கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இங்கே இருக்கிற அந்த பத்தான்ஸு, பஞ்சாபிஸு, இந்த ஆதிக்க ஜாதி முஸ்லீம் உட்காந்து உயிர் எடுக்கிறாங்களே, இவனை வந்து வெளியில் தூக்கி போய் போடணும். இது நடந்த பிறகு தான் நம்ம எடுக்க முடியும். அதை இப்போ அங்கே இருக்க காஷ்மீரிகளுக்கு பிரச்சனை இருக்கும் போது நான் சேர்த்துக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண, இப்போ இந்திய ராணுவம் உள்ளே போகுது, கண்டிப்பாக கிராஸ் ஃபயர் ஆகும், அடிமா பொதுமக்கள் கண்டிப்பாக அவனே சுடுவான். இப்போ 80 பேர் சொல்கிறான், இந்தியன் ஆர்மி உள்ளே போனால் 800 பேர் கொள்ளுவான். பாகிஸ்தான் ராணுவம்ன்றது ஒரு 3rd ரேட்டட் ஒரு மிலிட்ரி உலகத்திலேயே. நான் ஏன் சொல்கிறேன், அதாவது பெங்கால் இருக்குல்ல, வெஸ்ட் பெங்கால், இப்போ அது பக்கத்தில் பங்களாதேஷ் இருந்ததுல, அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. அதில் எத்தனை பெண்கள் கொலை பண்ணாங்க தெரியுமா? அதுக்காக தான் இந்திரா காந்தி அந்த நாட்டையே தனி நாடாக்குனாங்க. அதாவது சிவிலியன்ஸ் மேலே தான் அவங்க பவரை காட்டுவானுங்க. அடுத்த நாட்டு ராணுவம் வந்ததுன்னா கண்ணு கீழே போட்டு பேண்ட்டை கட்டி. ஆமாம், டு பி ஃப்ராங்க் அவ்வளோதான். நான் சொன்ன வார்த்தை ரொம்ப கிளியரான வார்த்தை, அதில் நான் மணிப்புலாக்க முடியாது. அதுதான் அந்த ராணுவம். ஃபோட்டோலாம் கூட இருக்குது வேணா. அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவானுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்தியா மேலே பழி போடுவானுங்க. அதனால தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்போ மொத்த பேர் வெளில போடான்னு சொல்லணும். அந்த பாகிஸ்தானி பஞ்சாபிஸு அவனுங்க மொத்த பேரும் காஷ்மீர்லேருந்து காலி பண்ணிட்டு போ. சைனாக்காரன் உட்காந்துருக்கான், அவனை கிளப்பி அனுப்பு. அமெரிக்காக்காரன் உட்காந்துருக்கான், அவனை கிளப்பி அனுப்பு. உள்ளுக்குள்ளே காஷ்மீரி மாத்திரம் வெய்யி, அது என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம், இல்லைன்னா பேச முடியாது. இதை நாம் சொல்ல, இது ராஜ்நாத் சிங் அவர்கள் 2-3 நாள் முன்னாடி பேசியிருக்காரு. இதை வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஐநா பொது சபையில் நேராக பேசி பாகிஸ்தானோட பேசுறதுக்கு ஒரு மண்ணங்கட்டி இல்லை. பேசணுன்னா ஒன்று மாத்திரம் தான், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அவன் விட்டுட்டு போன பிறகு அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பேசலாமே தவிர காஷ்மீரை பற்றி மாத்திரம்தான் பேசுவோம். அதை கூட எப்போ கொடுக்க போகிறான்னு தான் பேசுவோம். வேறு எதுவும் உனக்கு எனக்கு ஈக்குவேஷனே கிடையாது போடான்ட்டார். இதுதான் கணக்கு. சார், இப்போது இந்த நிலவுகள் எல்லாம் இருக்கும்போது இந்தியா கூட அதை பிஓகே வர்றதுக்கான ஏதோ சாத்தியக்கூறு இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. அவங்க ரெடியாக இருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இராணுவம் வெளியில் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தான் இராணுவம் காஷ்மீரில் இருந்து, நான் சொல்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், ஆசாத் காஷ்மீர், கில்ஜித் இந்த பகுதியில் லடாக்லேருந்து வெளில போச்சுன்னா, அவங்க ஆக்கிரமிப்பு லடாக்லேருந்து வெளில போச்சுன்னா அது நம்மளுடைய பகுதி தான். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போனால் இந்த தலைவலிலாம் வரும். நிறைய இருக்குது. இது நம்ம ஸ்ரீலங்காவில் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துவதற்காக எல்லாருமே ரெடியாக தான் இருப்பான். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை பண்ணணுமே தவிர, எப்போ வேணால் நம்ம கிட்ட வரும். என் இடம் தாங்க, பட்டா என் பேரில் இருக்குது. எவ்வளோ பேர் வேணால் கொட்டா போட்டுக்கிட்டோம், பெரிய பில்டிங் கூட கட்டிக்கலாம். நம்ம புல்டோசர் பாபா இருக்கார் யோகிஜி, அந்த மாதிரி நீ எவ்வளோ பெரிய பில்டிங் வேணால் கட்டுப்பா, என்கிட்ட பட்டா இருக்குது, என் லேண்ட் அது, நீ என்னைக்கு என்கிட்ட வருதோ அந்த பில்டிங் இஷ்யூ வேண்டியதான். அது வரைக்கும் அவன் எவ்வளோ பேர் வேணா ஆனால் இங்கே 80 பேர் செத்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்திய நாட்டு பிரஜைன்றது மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்குது.
இன்னொரு விஷயம் சார், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது பெரிய ஒரு இப்போ எல்லாமே வந்து கொண்டாடுகிறார்கள். அதாவது வந்து மோடி அவர் எல்லாரெல்லாம் கொண்டாடல, சில பேருக்கு அதாவது போக்கத்தவங்களுக்கு ஒரு புகலிடம் அப்படி அந்த அந்த கோஷ்டியில் சேர்ந்து இடதுசாரி எல்லாம் கூட பார்த்தீங்களா கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஆமாம், எல்லாம் வந்து மோடி அவர்களே வந்து மண்டியிட லெவலில் கொண்டு வந்துட்டோம். நாங்கள் ஏற்கனவே வந்து எதுக்குமே வந்து செவி சாய்க்காத மோடி இதுக்கு செவி சாய்க்க வச்சிட்டோம். அது வந்து கருப்பான்பூர் ஜனதா பார்ட்டி தான். அது இல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு திருப்பி இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ண போகிறேன்னு அந்த தீபக் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? ஃபாரின் ஃபண்டு தான் இருக்குது. லண்டன் எம்பி கூட காஷ்மீரை பற்றி ஆதரித்து பேசினவர் கூட இதை ஆதரித்து பேசியிருக்கான செய்திகள்லாம் இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல செவிசாய்க்காத மோடி அந்த வார்த்தையை வந்து நல்லா ஒத்துக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சுட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி ஆட்சின்றது வந்து ஒவ்வொன்றுத்துக்கெல்லாம் கேட்க முடியாது. மக்களுக்கு எது நல்லதோ அதை கொடுக்குறவன் தான் தலைவன். ஒரு வாழ்க்கை தர முன்னேற்றத்துக்கு எது நடக்கணுமோ அதை செய்பவன் தான் தலைவனை தவிர ஒவ்வொரு விஷயத்துக்கும் போயிட்டு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா ஆட்சி நடத்தலை. அமெரிக்காவில் தான் உங்களுக்கு வந்து இந்த அப்ரூவல் ரேட்டிங்னு ஒன்று வரும். அந்த அப்ரூவல் ரேட்டிங் இல்லாமலே நம்ம ஊரில் அப்ரூவல் ரேட்டிங் எடுத்து வச்சுருக்காங்க ஜென்ரலாக. அதுலேயே 70% மக்கள் 70லேருந்து 75% மக்கள் மோடி அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள். 2014 இன்னி வரைக்கும் அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங் குறையவே இல்லை. கோவிட் போது கூட 70 வரைக்கும் வந்தது. அவ்வளோதான், லோயஸ்ட்டு 69. அது கோவிட் போது ஒரு டைமில் செகண்ட் வேவ்லன்னு நினச்சிக்கோங்க. மற்றபடி 50%, 69 தான் லாஸ்ட்டுன்னு சொல்கிறேன், குறைஞ்சதே கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர் செவி சாய்க்காத மோடின்றது வந்து அவர் இடதுசாரிகள். அதே மாதிரி நான் சொன்ன போக்கெடுத்தவரின் புகலிடம்னு உண்மையிலேயே உங்கள் கட்சியில் ஆள் இருந்தாங்கன்னா இவங்க கரப்பாம்பூச்சி முன்னாடி நிறுத்தணும் அவசியம் இல்லை. அது காங்கிரஸ் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் இருந்தாலும் எல்லாமே சிசிசி, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காக்ரோச் எல்லாமே சிசிசின்னு வச்சுங்க. ஸோ இவங்க 2 பேருமே உண்மையிலேயே இவங்களோட தொண்டர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்கன்னா ஸோ கரப்பாம்பூச்சியை முன்னாடி போய் நிறுத்திட்டு கரப்பாம்பூச்சி சைடில் போராடி கரப்பாம்பூச்சி முன்னாடி சண்டை போட்டுனுக்குது, சைடில் இவர் நின்று நீ எல்லாம் வாப்பாயம் கூட அப்படின்னு கூப்பிட்றாரு ராகுல் காந்தி. இது தேவையில்லாத ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் வந்து ஒரு பொறுப்பான ஒரு எதிர்கட்சி தலைவராக நடந்துக்கணுன்றது என்னோட போவே இல்லை இல்லைங்க. அதை தான் சொல்கிறேன். அவர் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு பின்விளைவுகள் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு செய்கையெல்லாம் செய்கிறாரு. மைக்கு அவரே ஆஃப் பண்ணிட்டு மைக்கு ஆஃபில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஓகேவா, நல்லா ஓடினு இருக்கிற மைக் ஆஃப் பண்ணிட்டு பார் கேட்கலன்னா ஐயோ ஓடினாயா இருக்குன்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு இங்கே பிரச்சனை. அதுதான். ஸோ இங்கே அவர் வந்து ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக நாட்டுக்கு எது நல்லதோ மக்களுக்கு எது நல்லதோ அதை செஞ்சால் நல்லாயிருக்கும். இவரோட வாய்ஸ் எல்லாம் வந்து வேறு யாருக்கோ நல்லது செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு கேபினெட் மினிஸ்டருடைய பணி என்னவோ அதுதான் எதிர்கட்சி தலைவரோட பணி. அதை ஒழுங்காக செஞ்சாலே போதும். ஆனால் இந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் செகண்ட். கரப்பாம்பூச்சி வெளியிலேருந்து பணம் வந்தது அப்படின்றது வந்து உண்மை. அது கத்தார்லேருந்து கரப்பாம்பூச்சிக்கு வந்து சோறு போட்டிருக்காங்க. ஆமாம், கரப்பாம்பூச்சி எப்பவுமே இப்படி தான். நீங்கள் டேரெக்டாக தட்டில் வச்சிங்கன்னா சாப்பிடாது. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய், பூனை, அப்புறம் மாடு இதெல்லாம் கூட நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக பிளேட் வச்சு அதை நீங்கள் போட்டிங்கன்னா சாப்பிடும். இந்த கரப்பாம்பூச்சி அப்படி கிடையாது. நைட்டெல்லாம் வெளில வரும், வெளிச்சம் இருக்கும்போது வராது, இருட்டில் தான் வேலை செய்யும். நாக்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அது இல்லாமல் ஸ்கேவஞ்சர் மாதிரி தான். அது எல்லாம் விட்டுட்டு போனது அதுதான் சாப்பிடும். அந்த கேரக்டர் வந்து இதில் கரெக்டாக செட் ஆகுது. ஏன்னா இதை வந்து நேராக ஃபுட்டு கொடுத்தா சாப்பிடாது. ஸோ கத்தார்லேருந்து ஃபுட்டு வரணும், இல்லை மும்பைலேருந்து யாராவது ஆர்டர் பண்ணணும், அந்த மாதிரி பீஸா பர்கர் தான் சாப்பிடும். நம்ம அதெல்லாம் பார்த்து அதை கழுவி வச்சிருவோம்ல. பீஸா பர்கர் தான் லெஃப்ட் ஓவர் நல்லா இருக்கும், அந்த டப்பாக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஜென்ரலாக நீங்கள் ஒன்றும் இல்லை, பிஸா டப்பா எடுத்து ஓரமாக போடுங்க, ஒரு 4 நாள் கழிச்சு பாருங்கள் கரப்பாம்பூச்சி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ இந்த இது லெஃப்ட் ஓவர்ஸை சாப்பிட்றது அதே மாதிரி தான். அது லெஃப்ட் ஓவர் எல்லாம் ஒன்றா தான் வருது. ஸோ அந்த கேரக்டரில் கரெக்டாக செட் ஆகிறதுனால கரப்பாம்பூச்சிக்கு உங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபண்டு வெளிலேருந்து வந்து ஆனால் இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது கிடையாது. நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன்றாங்களா, யார் இப்போ அறுவடை பண்ண போகிறாங்க? இவங்க ஆர்கனைசேஷனை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நம்ம போன தடவை பேசும்போது அதே தான் சொன்னேன். இவங்க ஆர்கனைசேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுப்பா. ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நீ பண்ணுற உனக்கு வர வரவு, நீ பண்ணுற செலவு, எவன்லாம் உன் கூட நிற்கிறான், எவன்லாம் உனக்கு பணம் கொடுக்குறான், எதுக்காக கொடுக்குறான், அவன் எந்த பேசிஸில் பணத்தை கொடுக்குறான், கடனாக கொடுக்குறானா, இல்லை நாளைக்கு நீ வந்து யாராவது கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்காக அதுக்காக கொடுக்குறானா, இல்லை நாளைக்கு ஏதாவது வேறு மாதிரி வெளிநாட்டில் பணம் தரேன்னு சொல்கிறானா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும்ல. இன்னைக்கு நீ இதை பண்ணு, நான் உனக்கு பண்ணுறேன், அப்படி தான் ஜென்ரலாக. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவன் ரிஜிஸ்டர் பண்ணணும். அவன் ஏன் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறான்? ஆமாம், இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஸோ இப்போ அனாமதேய கட்சி கரப்பாம்பூச்சி கட்சின்னு வச்சுங்க, அதுக்கு பேர் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, எவனுமே சார்ஜ் எடுத்துக்க மாட்டான். போராட்டம் நடந்தவொடனே எல்லாம் ஓடிவிட்டானுங்க, ஒருத்தன் கூட இல்லைங்க. ஆமாம், வாங்கினது அடி வாங்கினதெல்லாம் நான் ஒன்று அப்பாவி மக்கள், இல்லைன்னா திருடன் த்ரீ ஷீட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், கொலை பண்ணவன் கொள்ளை அடிச்சவன்லாம் அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறான். கேட்டால் மாணவருன்றான்.
ஜீப்பை கவுத்து போட்டு கொளுத்துறான், அவன் எப்படி மாணவராவான்? கண்டிப்பா. ஸோ இப்போ இவனெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனால மேபி தேங்க்ஸ் சொல்லலாம். மற்றபடி இந்த கட்சி முதல்ல ரிஜிஸ்டர் ஆனால் தான் அக்கௌண்டபிலிட்டி வரும். அப்போ தான் நீங்கள் வந்து சுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வெளிநாட்டிலேருந்து பணமே வாங்கல. அப்போ ஏன் தீபக் இன்னும் யூஎஸ் போவே இல்லை? அவருக்கு டைஃபாய்டு வந்துச்சுங்க. அதனால அவருக்கு 5 மணி நேரத்தில் டைஃபாய்டு சரியாயிடுச்சு. சரியா? இந்த கேள்வியை நான் வச்சிருக்கிறேன் கேள்வி. சரி சரி, இவர் கிளம்பிட்டார் நடுவில். இவர் கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ஓகேன்ட்டு. இந்த ஆள் ஃப்ளைட் ஏறி இருந்தாங்கன்னா அடுத்தது கேள்வி இந்தியா கேட்கும்ல, 5 மணி நேரத்தில் டைஃபாய்டு சரியான முதல் ஆள் உலகத்திலே நீ தான். அதே மாதிரி டைஃபாய்டு வந்த ஒரு ஆளை அமெரிக்காவுள்ள விட்ட முதல் ஆள் நீ தான் இருப்ப. ஏன்னா இங்கேருந்து அமெரிக்கா போனோன்னா 1008 விசா ரூல்ஸ் இருக்கு. ஆமாம். நீங்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பான். நீங்கள் விசா அமெரிக்கா விசா அப்ளை பண்ணிங்கன்னா பெரிய விசா லிஸ்ட்டு கம்ப்ளைன்சஸ்லாம் கொடுப்பான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின்லாம் போட்டிங்கன்னா தான் உன்னை உள்ள விடுவேன். நம்ம நோய் பிடிச்ச மாதிரி. அம்மா வந்த பாயை அங்கே இருக்கிற பூர்வக்குடி கொடுத்தவனுங்க தான் அவனுங்க. இவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் யாருன்னா, அம்மா வந்த பாயை எடுத்துன்னு போய் பூர்வக்குடி அமெரிக்கனுக்கு இருக்காங்கல்ல, இப்போ இவங்கெல்லாம் வெள்ளை தோல், அவங்க ரெட் இண்டியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு அம்மா வந்த பாயை கொண்டு போய் கொடுத்து அதன் மூலமாக அம்மையை பறிப்பு அது மூலமாக கொண்டானுங்க இவங்க முன்னோர்கள். அதனால இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குல்ல, ஏன்னா அந்த எண்ணமே இருக்குல்ல மைண்டில், மற்றவங்களாம் வரேன். அப்போ கோவிடுக்கு அப்புறமா நீ எல்லா வேக்சின்லாம் போட்டு வந்தியே, இப்போ இவனை எப்படி உள்ள கூடுவ அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது, இவருக்கு இங்கே இன்னும் வேலை வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருது. ஆமாம். இவர் நேற்று திரும்ப வாயை திறந்து பேசியிருக்காரு, முத்து உதிர்த்திருக்கிறாரு. இதுக்கு மேலே நான் சொல்கிறத கேட்கலன்னா அப்படின்ட்டு. வாயா ராஜா நீன்றது மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரட்டும், இவங்க பண்ணட்டும். ஸோ எந்த அளவுக்கு ஆட முடியுமோ ஆடட்டும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று, இப்போ ஈரான் அமெரிக்கா இது கொஞ்சம் சைலண்டாக இருக்கிற மாதிரியே இருக்கு. சைலண்ட்லாம் இல்லை, வயலண்டாக போயிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் சம்மடி வாங்கிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து முக்கியமாக அமெரிக்காவோட எல்லா பேஸ்களையும் முற்றிலுமாக அழித்து விட்டது. ஜோர்டானில் இருக்கக்கூடிய பேஸ் எல்லாம் கூட அடி வாங்கியிருக்கு. ஈரான் இந்த போரில் வந்து ஒரு எட்ஜ் வச்சிருக்காங்க. ஏன்னா ஈரானிடம் தோற்பதுக்கு எதுவுமே இல்லை. ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா தான் இப்போ அமெரிக்கா தோக்குதுன்னா ஏதோ வச்சிருக்கா தோக்குறான்னு ஈரான் முதல்லேருந்தே சொல்லிட்டான், இந்த போரை வந்து நீ ஆரம்பிச்ச, நான் தான் முடிக்க போகிறேன். ஸோ மொத்தமும் நான் போகும்போது உன்னையும் கூட கூப்பிட்டு போயிடவா அப்படின்னு சொல்லி கீழே வாடான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணி இந்த போரை நிறுத்துறதுன்னு தெரியாமல் டெய்லி ஒன்று சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப் ஆஸ் யூஷுவல். இன்னொன்றும் சொல்கிறாரு என்னன்னா, ஈரான் கெஞ்சுகிறது எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்னு. ஈரான் அதெல்லாம் சொல்லிட்டான், அதெல்லாம் முடியவே முடியாது. இந்த புல் பிராந்தியத்திலிருந்து உன் பேஸ் மொத்தத்தையும் எடுத்துன்னு ஓடு, அதுக்கப்புறம் நம்ம பேசலான்னு ஈரான் சொல்கிறான். ஸோ அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிராந்தியத்தில் ஈரானோட நாங்கள் தான் பெரிய ஆள், ஹார்மூஸை நாங்கள் திறந்து விடுவோம். ஹார்மூஸ் திறக்கவும் இல்லை, அதை பற்றி நம்ம கண்டுக்கவே இல்லை. உலகமும் கண்டுக்கல, இந்தியாவும் கண்டுக்கல. என் ப்ராப்ளம் என்ன, அமெரிக்காவுக்கு பெருத்த சேதம். அதாவது அமெரிக்காவுடைய மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் இராணுவ தளவாடங்கள் இருக்கு இல்லையா, செம்மையாக அடி வாங்கியிருக்கு. அவன் வெறும் ஷஹேத் ட்ரோன் 20 லட்சம் ரூபாய் பெருமான ஒரு சின்ன ட்ரோன் வச்சு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கான செலவீனங்களை ஏற்படுத்துகிறது. செலவீனம்லாம் இல்லை, அழிவு ஏற்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி தான் ஈரான் செஞ்சிட்ருக்கான். ஸோ இது வந்து பிராந்திய போராக மாறுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் டிசைட் பண்ணி வேணான்ற மாதிரி இருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி அமெரிக்கன் எல்லாமே அந்த அமெரிக்காவுடைய அந்த பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஈரான் காலி பண்ண பிறகு அமெரிக்கா வேறு வழி இல்லாத போது இந்த இடத்த விட்டு அவங்களே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். ஜெயின் சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.